ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சிக்கன் ஸ்டூ வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கோகனட் ஆயில் விட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம வந்து சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்க மாட்டோம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. லாஸ்ட் வந்து நம்ம இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் இருக்குல்ல, சிக்கனை வாஷ் பண்ணி நல்லா போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக வந்து கிண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு அதில் வந்து கேரட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு இதுவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம இதில் வந்து கோகனட் மில்க் தான் விட போகிறோம். 2வது பால் 3வது பால், இந்த 2 பால் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து விட்டு நல்லா வந்து ரொம்ப தண்ணி விட வேண்டாம். நமக்கு சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இது குக் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பால் விட போகிறோம். அதனால் வந்து தேவையான அளவு மட்டும் விட்டால் போதும். குக்கரில் ஒரு 3 to 4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அது குக் ஆகிடுச்சு. இப்போ அது ஃபஸ்ட்டு பால், திக்கான ஃபஸ்ட்டு பால் எடுத்து நம்ம விட்டுக்க வேண்டாம். விட்டுட்டு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தோன்னு நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எரிப்புக்கு தேவையான அளவு உங்களுக்கு நல்ல மிளகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட், கொஞ்சம் கேஷ்யூ நட் இந்த சூட்லேயே குக் ஆகிடும். நீங்கள் வந்து தாளித்து அப்படி எதுவுமே வேண்டாம். நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும். நல்லா வந்து கிளறி கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கொதி வந்ததுக்கப்புறமாட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு கொதி வந்துச்சு. நான் தீயை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது வந்து நம்ம இது எதுக்கு சாப்பிட்லாம்னா பரோட்டா சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆப்பத்துக்கு இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வந்து கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா வந்து நிறைய நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. தேங்க்யூ, பாய்.